Hi guys, welcome to Kena Financials. So இன்னைக்கு வந்து 14th செப்டம்பர் டுடேஸ் இன்ட்ராடே லாஜிக் என்ட்ரி அண்ட் எக்ஸிட் இதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். நேத்து நம்ம என்ன லெவல்ஸ் மார்க் பண்ணியிருந்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த லெவல் வந்து முக்கியமான லெவல். இது வந்து மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுக்கிற சான்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் லெவல் பாத்தீங்கன்னா இந்த லெவல். ஏன் அப்படின்னு சொல்றேன்னு பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு லெவல்ல வந்து மார்க்கெட் செம ரேஞ்சில் இருந்துச்சு, சரிங்களா? அதனால வந்து இந்த லெவலை வந்து நம்ம மார்க் பண்றோம். இன்னைக்கு ஓப்பனிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சப்போர்ட் லெவல்ல ஓப்பன் ஆயிட்டு மார்க்கெட் ஒரே ஃபோர்ஸ்ல வந்து இந்த ஃபுல் ரேஞ்சவே உடச்சிருச்சு, பிரேக் கொடுத்துருச்சு. ஸோ இது என்ன நமக்கு சொல்ல வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா there are buyers, அதாவது ஆக்டிவ் பையர்ஸ் இருக்காங்க, சரிங்களா? ஸோ நம்ம வந்து செல் இமீடியட்டா போக முடியாது. எய்தர் வந்து இந்த கேப் ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு ஸ்ட்ராங் ரிஜெக்ஷன் கேண்டில் இருந்தா நம்மளால செல் பண்ண முடியும். எஸ்டர்டேஸோட ஹையை வந்து நம்ம வந்து ஸ்டாப் லாஸ் வச்சுக்கிட்டு நம்ம ட்ரேட் பண்ணியிருந்தா செல் போயிருக்க முடியும். பட் அன்பார்ச்சுனேட்லி என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க வந்து ரிஜெக்ஷன் கேண்டில் இல்ல. ஸோ நம்ம என்ன பண்ண வேண்டியதா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நம்ம 40,900 பிரேக் பண்ணது அல்லது 40,900 ரிஜெக்ஷன் வருமானு சொல்லி நம்ம ட்ரை பண்ணோம். அது பேஸ் பண்ணி தான் நம்மளால ட்ரேட் எடுக்க முடியும். அப்படி பார்க்கும்போது என்ன ஆயிடுச்சு, 40,900 வந்து ஈஸியா வந்து மார்க்கெட் பிரேக் பண்ணிடுச்சு. பிரேக் பண்ணிட்டு இது வந்து சம்டைம்ஸ் ஃபால்ஸ் பிரேக் அவுட் இருக்கலாம். ஸோ வி ஆர் வெயிட்டிங் ஃபார் கன்ஃபர்மேஷன். ஸோ நல்ல பிரேக் கொடுத்துருச்சு. கொடுத்ததுக்கு அப்புறம் வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம பை எடுத்தோம். இந்த பை எடுத்துட்டு நம்ம வந்து பாயிண்ட்ஸ் வைஸ்ல எவ்வளவு டார்கெட் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து நான் எடுத்த என்ட்ரி வந்து பாத்தீங்கன்னா 11.5 கிட்ட நான் என்ட்ரி எடுத்தேன். ஸோ என்னோட ப்ராஃபிட் அண்ட் ஸ்டாப் லாஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னோட ஸ்டாப் லாஸ் வந்து இந்த ஏரியா கீழே, அதாவது பிலோ 40,900 தான் என்னோட ஸ்டாப் லாஸ். என்னோட டார்கெட் அப்படின்னு பாத்தீங்கன்னா 41,300. ஸோ இந்த ஏரியா கிட்ட வரும்போது நான் வந்து கம்ப்ளீட்டா எக்ஸிட் ஆயிட்டேன், விச் இஸ் அரௌண்ட் 1:2, சரிங்களா? ஸோ இந்த ரேஞ்சில் வந்து நான் ஆப்ஷன் சார்ட்ல எக்ஸிட் ஆயிட்டேன். கிட்டத்தட்ட வந்து 120 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட். அதுக்கப்புறம் முக்கியமா இன்னொரு விஷயம் என்ன நோட் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல வந்து கிரீடினஸ் எப்பயுமே இருக்கும். அதாவது அதிகமா நம்ம வந்து எப்பயுமே ஆசைப்படுவோம். மார்க்கெட் எவ்வளவுதான் வந்து நமக்கு ப்ராஃபிட் கொடுத்தாலும் இன்னும் ப்ராஃபிட் வேணும் சம்டைம்ஸ் நம்ம ஆசைப்படுவோம். ஸோ அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சைக்காலஜிக்கல் மிஸ்டேக். பயம் எவ்வளவு தூரம் இருக்குமோ அதே மாதிரி பேராசை அதிகமா இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நான் வந்து என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ரெட் கேண்டில் இருக்கு, இந்த லெவல்ஸ் நான் மார்க் பண்றேன். கிட்டத்தட்ட வந்து 145 கேண்டில் இப்போ மார்னிங்ல இருந்து நான் புக் பண்ணிட்டேன். கிட்டத்தட்ட எவ்வளவு புக் பண்ணியிருந்தேன் பாத்தீங்கன்னா 35,000 ப்ராஃபிட் புக் பண்ணிட்டேன். இந்த 11, அதாவது 145 கேண்டில்ல வந்து மார்க்கெட் கீழே விழுகிறத பார்த்த உடனே நான் என்ன பண்ணிட்டேன், இமீடியட்டா புட் போயிட்டேன். ஸோ மார்க்கெட் வந்து இங்க இருந்து விழுக போகுது, கன்ஃபர்மேஷன் வெயிட் பண்ணாம நான் வந்து புட் போயிட்டேன். அப்படி போனனால வந்து என்ன ஆயிடுச்சு பாத்தீங்கன்னா மறுபடியும் வந்து 26,000 நான் லாஸ் பண்ணிட்டேன். லாஸ் பண்ணிட்டு அடுத்த கேண்டில் எனக்கு நல்லாவே தெரிஞ்சிச்சு. ஸோ இது ஃபால்ஸ் பிரேக் அவுட் கீழே வரல. ஸோ வந்து ஆப்வியஸா வந்து நம்ம வந்து பை பண்ணி மேல வந்து கவுண்டர் ட்ரெண்ட் எடுக்கணும்னு சொல்லிட்டு நான் என்ன லேர்ன் பண்ணிட்டனோ அதை பேஸ் பண்ணி நான் மறுபடியும் வந்து மேனேஜ் பண்ணிட்டேன் ப்ராஃபிட் எடுக்கிறதுல. ஏன் இந்த இது நான் சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு கட்டத்துல உங்களுக்கு ப்ராஃபிட் ஈஸியா கொடுக்கும். பட் மார்க்கெட் வந்து ரிப்பீட்டடா நீங்க ப்ராஃபிட் பார்த்ததுக்கு அப்புறம் வாட்ச் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா அது தேவையில்லாம வந்து உங்க சைக்காலஜியில் அஃபெக்ட் ஆகும். எப்படி அப்படின்னா மறுபடியும் ஒரு ட்ரேட் எடுக்க சொல்லும். அப்புறம் வந்து ப்ராஃபிட் வச்ச இன்னும் அதிகமா ப்ராஃபிட் வச்சிருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு பேராசையை தூண்டும். ஸோ அந்த மாதிரி சர்க்கம்ஸ்டன்ஸ்ல வந்து நீங்க வந்து என்ன மாதிரி சப்போஸ் செல் அடிச்சு மாட்டிக்கிட்டீங்கன்னு வைங்களேன், என்கிட்ட ப்ராஃபிட் எரேஸ் ஆயிடும். அப்போ அன்னைக்கு ஃபுல் டே வந்து உழைச்சதெல்லாம் வந்து வேஸ்டா போயிடும். அதே மாதிரி உங்களோட மைண்ட் செட்டும் அப்செட் ஆயிடும், சரிங்களா? ஸோ அப்படி பண்ணாம இருக்கணும். அப்படி பண்ணாம இருக்க என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்ஸ் நீங்க வந்து ப்ராஃபிட் எடுத்துட்டீங்க அப்படின்னா லாக் அவுட் பண்ணிட்டு ட்ரேடிங் டெஸ்க் விட்டு எஸ்கேப் ஆயிருங்க. அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வந்து காலையில இருந்து சம்பாதிச்சதை டக்குன்னு விடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு, சரிங்களா? அதுக்கான எக்ஸாம்பிள் தான் நான் வந்து இன்னைக்கு சொல்றேன். ஸோ அதுதான் நான் இன்னைக்கு பண்ணேன். ஸோ சம்பவம் நான் மேனேஜ் பண்ணிட்டேன், ஓகேங்களா? ஸோ இப்போ கொஸ்டின்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 40,600 ருபீஸ் ப்ராஃபிட் ஆர்டர் புக்ஸ்ல வந்து உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஸோ 11.5 கிட்ட வந்து நான் 280 ருபீஸ் வாங்கியிருக்கேன். என்ன இது பார்த்தீங்கன்னா 40,900 சிஇ, தி சேம் எக்ஸாக்ட் கேண்டில். அதாவது எங்க அப்படின்னா 40,900 பிரேக் அவுட் கொடுத்து அடுத்த கேண்டில் நான் வாங்கியிருக்கேன், சரிங்களா? வாங்கிட்டு 100 பாயிண்ட்ஸ் டார்கெட். ஸோ அந்த 100 பாயிண்ட்ஸ் அச்சீவ் ஆயிடுச்சு. நடுவில் வந்து சின்ன சின்ன ஸ்கேல்பிங் நடந்திருக்கும். ஸ்கேல்பிங் இந்த சென்ஸ் இந்த 280 ருபீஸ்க்கு வாங்கி 384 ருபீஸ்க்கு போற வரைக்கும் அந்த 100 பாயிண்ட்ஸ் மூவ்மெண்ட் இருக்கு இல்லையா? ஸோ அதுக்குள்ள நடுவில் வந்து சின்ன சின்ன ஆப்ஷன்ஸ் எதனா வாங்க முடியும், அதை பேஸ் பண்ணி அதில் ஒரு 4,000 5,000 ப்ராஃபிட் பார்க்கலாம். ஸோ அதை நான் ட்ரை பண்ணேன் ஆக்சுவலி. அதனாலதான் இங்க மல்டிபிள் ஆர்டர்ஸ் இருக்கு, சரிங்களா? ஸோ இந்த 200க்கு நான் வாங்கிட்டு 248, ஸோ சின்ன ஸ்கேல்பிங். ஸோ 50 பாயிண்ட்ஸ், ஓகேங்களா? அப்படி பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த பெரிய ரெட் விழுங்கும் போது நான் ஒரு லாஸ் போட்டேன்னு சொன்னேன் இல்லையா? ஸோ அது பேஸ் பண்ணி அந்த ஆர்டர் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட புட் வேல்யூ, அது தேவையில்லாத ட்ரேட் ஆக்சுவலி. ஸோ நான் என்ன பண்ணிருக்கேன் பார்த்தீங்கன்னா 41,300 புட் 200 குவான்டிட்டி அண்ட் 40,300 புட் 100 குவான்டிட்டி ஆவரேஜ் பண்ணிருக்கேன். ஆவரேஜ் பண்ணிட்டு மார்க்கெட் கீழே வரும்னு நினைச்சு, பட் அது வந்து ஒரு ஃபால்ஸ் பிரேக் அவுட். ஸோ நான் வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐ ஹாவ் டு ஃபோர்ஸ் அண்ட் கம் அவுட்.
கிட்டத்தட்ட வந்து ஒரு 100 பாயிண்ட்ஸ் லாஸ்ட்ல வந்து நான் கட் பண்ணி வெளியில வரணும். ஏன்னா அப்பதான் வந்து என்னால கவுண்டர் ட்ரெண்ட் எடுக்க முடியும். அப்படி கட் பண்ணி யோசிச்சுட்டே இருந்தேன்னா மார்க்கெட் இன்னைக்கு போன வேகத்துக்கு என்னை வந்து ஈஸியா வெளியே தள்ளி விட்டுருக்கோம். சரிங்களா? ஸோ அதனால கட் பண்ணிட்டு ஐ டுக் கவுண்டர் ட்ரேட் விச் இஸ் 500 குவான்டிட்டி மறுபடியும். ஸோ கிட்டத்தட்ட வந்து எவ்வளவு ஃபண்ட் டிப்ளாய் பண்ணியிருந்தேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 1.10 lakhs நான் டிப்ளாய் பண்ணியிருந்தேன் ஃபண்ட். ஸோ அதை பேஸ் பண்ணி மறுபடியும் 500 குவான்டிட்டி ஆர்டர் போட்டுட்டு அந்த மூமெண்ட் ஃபால்ஸ் பிரேக் அவுட்னால அதோட மூமெண்ட் வந்து நமக்கு கொஞ்சம் நல்லா கொடுக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி நான் வந்து டக்குனு குயிக் என்ட்ரி போட்டுட்டு 70 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட்ல வெளியே வந்துட்டேன். ஸோ இப்படிதான் வந்து நான் வந்து ட்ரேட் பண்ணேன். ஸோ ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸும் மிஸ்டேக் பண்ணுவாங்க. பட் எப்படி அந்த மிஸ்டேக்ஸ் வந்து நம்ம கட் பண்ணிட்டு எப்படி நம்ம ரெக்கவர் பண்றோம். ஸோ அதுல தான் நம்ம மைண்ட் ஃபோக்கஸ்டா இருக்கணும். சைக்காலஜிக்கலா நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். ஃபியர் மட்டும் இல்ல, கிரீடினஸும் வந்து மார்க்கெட்ல அதிகமாகவே வரும். ஸோ அதெல்லாம் வந்து நீங்க எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ண நிறைய ட்ரேட்ஸ் எடுக்க உங்களுக்கு வந்து அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா ஹேண்டில் ஆகும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கேனா ஃபினான்சியல்ஸ். டேக் கேர். பை கைஸ்.